சைடு பெல்லி, அதாவது இடுப்பு சதையை குறைக்கிறதுக்கு உண்டான சிம்பிளான ஒரு 4 ஆசனாஸ் பார்க்கலாமா? எனக்கு மெயினாக எப்போவுமே பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறது இந்த லவ் ஹேண்டில்ஸ் தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது உட்கட் ஆசனா ட்விஸ்டிங். 2 கால்களையும் சேர்த்து நேராக வச்சு ஹிப்பை நல்லா பின்னாடி தள்ளி முன்னாடி பெண்ட் ஆகணும். ஆனால் உங்களோட முதுகு பகுதி வந்துட்டு ஆர்ச் பண்ணக்கூடாது. நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஆப்போசிட் எல்போ வச்சு ஆப்போசிட் நீயே நீங்கள் டச் பண்ணணும். இதில் முன்னாடி குனியாமல் ஒரு ஈச் சைடு வந்து 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். திரிகோணாசனா, 2 காலையும் ஷோல்டர் லெவல்லேருந்து நல்லா தள்ளி வச்சுட்டு ரைட் சைட் லெக்கை ரைட் சைட் திருப்பி அப்படியே ஃபார்வர்ட்லேயும் லீன் ஆகக்கூடாது, பேக் பெண்டும் ஆகாமல் 2 நீயும் ஸ்ட்ரைட்டாக வச்சு அப்படியே போய் உங்களோட ஆங்கிள் கேட்ச் பண்ணலாம். ஆங்கிள் முடியல அப்படின்னா நீ கூட கேட்ச் பண்ணலாம். இது ஒரு 30 கவுண்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறமா உங்களோட இடது கையை வச்சு அப்படியே ஆப்போசிட்டாக ட்விஸ்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணலாம். இதுவும் 30 கவுண்ட்ஸ். பிரீத் இன், நார்மல் பிரீத் இன், பிரீத் அவுட். இப்போ லெஃப்ட் சைடையும் அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு 30 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணதுக்கப்புறமா அப்படியே அடுத்ததாக கேட் போஸ். முட்டி போட்டு உங்களோட வலது காலை ஸ்ட்ரெயிட்டாக நீட்டி வச்சுக்கலாம். நீட்டி வச்சுட்டு உங்களோட வலது கையை கொண்டு போய் உங்கள் ஆங்கிள் டச் பண்ணலாம். ஆங்கிள் டச் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஹோல்ட் பண்ணலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களால் வந்துட்டு ஃபார்வர்டில் பெண்ட் ஆகாமல் நீயை பெண்ட் பண்ணாமல் எவ்வளோ தூரம் பண்ண முடியுதோ அந்தளவு ஹோல்ட் பண்ணி பண்ணுங்கள். இப்போ அப்படியே லெஃப்ட் சைடும் இதை ரிப்பீட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வசிஷ்டாசனா, சைட் பிளாங்க் ஹோல்டுன்னு கூட சொல்லுவோம். எல்போவை கீழே வச்சு உங்களோட 2 கால்களையும் தரையில் ஒன்று மேலே ஒன்று வச்சு நல்லா ஹிப்பை ரைஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். கையை நல்லா மேலே ரைஸ் பண்ணி அந்த அவங்களோட தம் ஃபிங்கர் பாருங்கள். உங்களால் அப்படி ரைஸ் பண்ண முடியலன்னா ஆப்போசிட் லெக்கை மடக்கி தரையில் வச்சு கையையும் சப்போர்ட் பண்ணி கூட இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். பிரீத் இன், நார்மல் பிரீத் இன், பிரீத் அவுட்டில் இருக்கட்டும். இது எல்லாமே 30 கவுண்ட்ஸ் ஈச் சைடு 3 செட்ஸ் நீங்கள் ஒரு 15 டேஸ் ட்ரை பண்ணுங்கள். பட் இது மட்டும் போதாது பிகிலு, இது கூட சேர்த்து க்ளீன் டயட்டும் அதே போல் நல்ல ஸ்லீப்பு இருந்துச்சுன்னா நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது போல் நல்ல வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.